மறுபடியும் தமிழக அரசை வீண் சண்டைக்கு இழுக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த முறை தான் கூப்பிட்டா வரமாட்டாங்க அல்லது வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் விசிஸ் அப்படின்ட்டு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை அழைத்து துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் கூட்டியிருக்கிறார் கவர்னர். இது குறித்து நேற்று இரவு ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் வந்த செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் ஆளுநர் தான் வேந்தராக தொடர்வார் என்று தீர்ப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. விச் இஸ் கரெக்ட். டெக்னிக்கலி எனக்கு தெரிஞ்சு லீகலி அண்ட் டெக்னிக்கலி கரெக்ட். அது சரியான நிலைப்பாடு தான். ஆனால் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது. அறம் சார்ந்த அந்த வார்த்தையே ரொம்ப கெட்ட வார்த்தை. எல்லா ஊரில் இருக்க எல்லா பொறிக்கு பசங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த அறம்ன்ற வார்த்தைக்கு இன்றைக்கி ரொம்ப கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை, புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் மொராலிட்டின்னு சொல்கிறேன். அது 1% இருந்தால் இந்த கவர்னர் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்க மாட்டார். இந்த தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் இந்த 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு பிறகு, ஜஸ்டிஸ் பர்டிவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் தீர்ப்புக்கு பிறகு ஆளுநராக பதவியில் நீடிப்பதே வெட்கக்கேடானது, வேதனையானது, அருவருப்பானது. சுயமரியாதை 1% இருந்தால் இந்த ஆளுநர் பதவி விலகி மூட்டை முடிச்சுகளோடு டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்க வேண்டும்.